நாங்கள் கொடியாகவும் இருக்கின்றோம். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் ஆண்டவரே. எங்களை நாங்களே சோதித்து பார்த்து உண்மையிலே நிலைத்திருக்கிறோமா, நாங்கள் கனி கொடுக்கிறோமா, எங்களை கனி கொடுக்கும்படியாக நீ ஏற்படுத்தின மகாபெரிய கிருபைக்காக நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. அந்த கனியை குறித்து தியானிக்கும் போது உடைய பரிசுத்த ஆவியானவர்களாக எங்களை வழிநடத்த கர்த்தராகிய கிருபை செய்கிறோமாறு எங்கள் ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக செய்கிறோம். எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். அன்பார்ந்த தேவச்சரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களிடத்திலே பேசும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபையாயர், உபதேசியார், சபை மூப்பர் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பேசும்படியாக இந்த திருவிழை நடத்தி கொண்டிருக்கிற அந்த கொத்தின் குடும்பத்துக்காகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திராட்சை செடி. சென்ற வருடம் எனக்கு இதே தலைப்பு கொடுக்கப்பட்டது திராட்சை தோட்டம். ஆனால் திராட்சை தோட்டத்துக்கும் திராட்சை செடிக்கும் சில மாற்றங்கள் இருக்கிறது. திராட்சை தோட்டம் என்றால் பிதாவின் ராஜ்யத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறது என்றும், அடுத்ததாக சபை வகுப்பாரை காண்பிக்கிறது என்றும், இஸ்ரவேல் ஜனங்களை காண்பிக்கிறது என்றும் 3 விதமான தோட்டங்கள் உண்டு இந்த உலகத்திலே என்று அதை குறித்து சென்ற வருடம் பேசினேன். இந்த வருடம் திராட்சை செடி. திராட்சை செடி என்பது வேதாகமத்திலே 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மற்றொன்று இஸ்ரவேல் ஜனங்கள், அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாம்சீக சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம். இந்த 3 நிலையிலே வேதாகமம் திராட்சை செடி காண்பிக்கிறது. எப்படி என்றால், பிதா திராட்சை தோட்டம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் திராட்சை செடி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் அது திராட்சை செடி என்று, திராட்சை செடி என்ற திராட்சை கொடி என்று சங்கீத புத்தகத்திலே 128 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மனைவி வீட்டோரங்களில் கழித்தரும் திராட்சை கொடியாக இருப்பான். அதே விதமாக யோவான் என்ற சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடியாகவும் சபை வகுப்பாராகிய நாம் கொடி, இயேசு கிறிஸ்து செடியாகவும் நாம் கொடியாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருந்தால் நாம் கனி கொடுப்போம். அப்படி இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவோடு இணைந்திருக்கிறார். நம்மையும் பிதாவையும் ஒன்று சேர்க்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் செடி, தோட்டம் பிதா. இந்த செடியானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆனால் இந்த செடியானது கொடியாகிய நாம இயேசு கிறிஸ்துவோடு இணைப்பில்லாவிட்டால் அது எரிந்து அக்னியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடி என்றும் நாம் செடி என்றும் இணைக்கப்படும் பொழுது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைய சொன்னால் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நாம் பார்க்கணும். இஸ்ரவேல் என்கின்ற திராட்சை தோட்டத்தினுடைய நிலைமை என்ன ஆச்சு என்பதை நாம் பார்க்கணும். அதை பார்த்தாதான் மனவாட்டியாக நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் முதலாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஈசாக்கு சந்ததியிலே யாக்கோபின் சந்ததியிலே 12 கோத்திரங்கள் இவர்கள் எகிப்துக்கு அடிமையாய் போகிறார்கள். அங்கிருந்து தேவன் அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார்.
அந்த கானான் தேசத்திலே இவர்கள் செடியாக, திராட்சை செடியாக நாட்டப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்களே செடி, அவர்களே கொடி, அவர்களே தோட்டம். இதுதான் அவருக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். அவங்க வந்து அவங்களே செடியாக தேவன் நியமித்தார், அவங்களையே தோட்டமாக நியமித்தார், அவங்களையே கொடியாக நியமித்தார். ஆனா நாம அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவோட செடியா இருக்கிறோம். அவங்க நீங்க தோட்டமா இருங்க, உங்களுக்கு செடியை கொடுக்குறேன், அதுல நீங்க கொடியா இருங்க, அவங்களை ஏற்படுத்தினாரு. ஆனா அந்த கொடியானது என்ன பண்ணது தெரியுங்களா? கசப்பான கனியை கொடுத்தது. இப்போ வசனங்களை நாம் இப்போ எனது நேரம் கம்மியா இருப்பதால வசனங்களை நான் சொல்லவில்லை. அந்த வசனங்களோடு சொல்ல வேண்டிய சத்தியம் இது. ஆனா இந்த நேரத்துல ஓய்வு நாள்ல இருந்தா, இந்த இரவு நேரத்துல இந்த ஆன்லைன் இருந்தா வசனங்களோடு நம்ம தியானிக்கும் போது நமக்கு புரியும். ஆகவே நான் வசனங்களை சொல்லவில்லை. நீங்கள் இந்த வசனங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தண்ணீர் கலந்த திராட்சரசத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதனாலதான் கானாவுக்குள்ளே அந்த சம்பவத்தில் ஒருவர் சொல்லுகிறாரு, முதல்ல தண்ணி கலந்த திராட்சரசத்தெல்லாம் கொடுப்பாங்க, இவரு முதலாவது நல்ல திராட்சரசத்தை கொடுத்தாரு என்று இயேசு காலத்தில் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக விக்கிரகாராதனைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு குடும்பத்திலே எப்படி நாம் கணவன் மனைவிகள் பிள்ளைகளோடு நாம் ஐக்கியப்படுகிறோமோ அதுபோல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஐக்கியமாக இருந்தார். முகமுகமாய் தரிசித்தார்கள் எல்லோரும். தேவனை அவ்வளவு ஒரு பெரிய அதிசயத்தை கண்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையிலே இந்த பைபிள் மூலமாக நாம் அதிசயங்களை காண்கின்றோம். ஆனால் அவர்கள் நேரடியாக கண்டார்கள். அதாவது எகிப்திலே 10 வாதைகளை பார்த்தார்கள், செங்கடல் பிடிக்கப்பட்டதை கண்ணார கண்டார்கள், பெட்டாங்களே நடந்து வந்தார்கள், வானத்தின் மன்னாவையாகிய தேவன் உண்ணக்கூடிய அப்பத்தை உண்டார்கள், தண்ணீர் இல்லை என்று ஒரு கண்மலையை பிளக்கப்பட்டு மாசா என்கின்ற அந்த சுவையான தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். எங்களுக்கு இறைச்சில்லை என்று தேவன் அவர்களோடு குடும்பம் போது அவர்களுக்கு காலை என்கின்ற அந்த உணவை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மட்டுமல்ல, புரதாஜர்களிடையே இவர்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அநேக ராஜாக்களை இவர்கள் சண்டையிடாமலே செய்தார்கள். இன்னும் அநேக சத்திய வசனங்கள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் கண்ணால் கண்டோம். ஆனால் அவர்கள் விக்கிரங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாங்க. அதனால தேவன் என்ன செய்ய தெரியுங்களா? அந்த திராட்சை தோட்டத்தை, அந்த வேலியை பிடிக்கி போட்டு அந்த சுவர் பறிப்பார்கள். அன்றைய காலங்களில் சுவரிக்கப்பட்டிருந்தவை சொல்கிறது. அந்த சுவரை இடிக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாம மிருகம் என்று சொல்லப்படுகிறது. மிருகம் என்ற பொன்னாட்டு ஜனங்கள் வந்து அந்த திராட்சை செடியை பிரித்து போட்டார்கள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய அன்பு அவர்களுக்கு இல்லை. அந்த அன்பை மறுத்தார்கள். தேவனோடு அவர்கள் ஐக்கியப்படவில்லை. இவரது சம்பவங்களை கண்ணார கண்டு இவர்தான் தேவன் என்பதை அவர்கள் மறுத்து போனார்கள். அதனால் அந்த திராட்சை தோட்டம் அசிரியாவும் சீரியாவும் பாபிலோனும் இப்படிப்பட்ட துன்மார்க்க அந்த மிருகத்தனம் அந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி நொறுக்கி அந்த தேவாலயத்தை இடித்து தீக்கரையாக்கி அவர்களை பிரதேசத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். அந்த செடி வேறு தேசத்துக்கு ஓடிவிட்டது. திரும்பவும் தேவன் அவர்களை அந்த தேசத்துக்கு வரவழைத்தார். இன்னும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அந்த போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், என்னாலும் இந்த கானான் தேசத்திலே இந்த எருசலேமிலே என் கண் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது, அங்கே நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது எதற்கு நடந்தது என்றால், நமக்கு முன்னாக நடந்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் கண்டோம். தேவனோடு இன்னைக்கு நாம் ஒப்புரவாகவில்லை என்றால், தேவனை நாம் மறுதளிக்கிறவரா என்றால், நம்முடைய நிலைமை இந்த அதிகாரத்திலே யோவான் 11ஆம் அதிகாரம்
வாசிக்கப்பட்ட 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறான் என்று இப்பொழுது வாசித்துள்ளவா? அதிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அந்த செடியை அக்னியிலே போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த செடியானது கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த செடியை நாம் அக்னியிலே போடுவோம். கனி என்றால் நம்முடைய ஐக்கியம், ஒரே சரீரம், ஒரே பாத்திரத்திலே நாம் பாடப்படுகிறோம் திராட்சை ரசத்தை. நீங்களெல்லாம் ஒரே அன்பு, பிரதான கற்பனை அன்பு. அந்த அன்புலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் உணர்த்துகிறார். அதெல்லாம் ஒரே சரீரம், நமக்கு தலையாக இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதிலே அவைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கிறதா? சபையோடு நாம் இருக்கிற இந்த ஜனங்களோடு நமக்கு அந்த ஐக்கியம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாம் உடனே என்ன சொல்றோம்? தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவன் என்னையா இப்படி சொல்லிக்கிறாரு? தேவனுக்கு கண்ணில்ல. இப்படி தேவனை நாம் பூசிக்கும் போது நாம் தேவனோடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு அநேக பாடுகள் உண்டு. மண்டலத்தில் இருக்கிற பொருளாதார ஆவிகளோடு நமக்கு போராட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் உலகத்திலே. இதனை நாம் ஜெயிக்கின்ற பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படிப்பட்ட தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சபையோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறதா? எல்லோரும் அன்பாக ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறோம். தாழ்மையில வந்து அழகாக எடுத்துட்டு போறாங்க. வெளியே போனவரை ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய குணங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமா இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் இன்னும் குறைகள், சண்டைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தினர் என்பதை எப்படி தேவன் நமக்கு நிர்ணயம் கொடுப்பார்? ஆகவே திராட்சை செடி என்பது நாம் எல்லாம் ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒரே சிந்தை, ஒரே சகோதர அந்த ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். இரண்டாவது சபையை பற்றி சொல்லும். மூன்றாவது மனைவி. இந்த மனைவி என்பது சபையை குறிக்கிறது. நம் மாம்சீக சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பங்களை காண்பிக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவி வீட்டோடு கழிப்பரும் திராட்சை குடியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 28 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். 3ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனைவியானவள் பொடி என்றால் அவர் கனி கொடுக்கணும். அப்ப செடியாரு? மனைவி பொடி என்றால் செடியாரு? கணவன். இந்த கணவனோடு தன் கணவனோடு பொடி என்கின்ற அந்த மனைவி ஒரே சரீரமாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே ஐக்கியம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா என்றால் நாம் ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு அநேக ஜனங்கள், உலக ஜனங்கள் கணவனோடு பட்ட இருக்கிறாங்க, மனைவி ஒருவரோடு பட்ட இருக்கிறார்கள். சிந்தனையும் சரி, சரீரத்திலும் சரி. அதே சமயமாக கணவனை ஒட்டுப்பட்டால் வேறொரு பெண்களோடு நம்முடைய சிந்தனையும் சரி, நம் சரீரமும் சரி ஒன்று போகிறது. ஆனால் தேவன் இதை அனுபவிக்கிறார். கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இணைய வேண்டும், ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை என்றால் உடனே நாம் என்ன சொல்றோம்? படாத பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறோம். குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த வசனங்களை பார்க்கின்ற தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் உள்ளுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த உள்ளுகளை நாம் எடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவாகிய நாம் ஒரே சரீரமாக இருக்கும் பொழுது உன் பிள்ளைகள் ஒளியமான கண்களை போல வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே நாம் வளரும்போது நம்முடைய பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கேள்வி ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான ஒளியமான கண்கள் என்றால் நித்திய ஜீவனை பெறுகின்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்களா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் சரி, எண்ணங்களும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, கடவுளுக்கு விரோதமான எல்லா பிள்ளைகளுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறது இல்லை, உலகத்துக்காக தன்
தன் ஐக்கியத்தை ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆகவே திராட்சை செடி என்றால், திராட்சை கொடி என்றால் அது நம்முடைய சரீரத்தில் இணைக்கப்படணும், சபையோடு இணைக்கப்படணும், பிதாவோடு இணைக்கப்படணும், குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும், சபையில ஐக்கியம் இருக்கணும். அப்பதான் நாம் அழி கொடுக்க முடியும். நாம் ஒருவருக்கொருவர் நம்ம சிந்தையிலும் சரி சரீரத்திலும் சரி பிரிந்து இருந்தோமானால் பிசாசானவன் அதன் முள்ளுகளை அதனை விதைத்து விடுவார். ஆகவே திராட்சை செடியாக நாம இங்க வேதத்திலே நம்ம திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு செடி என்று வேதம் சொல்கிறது. உலக ஜனங்களை அவர்களை தவறாக நாம் தூசிக்க கூடாது. தேவன் அவர்களுக்கும் தேவன் 2ஆம் கீர்த்தனையிலே அவர்களை உயிர்ப்பித்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட போதனையை கொடுக்கப்பட்டு அவர்கள் தேவனோடு ஐக்கியப்படுகிறார்கள். அதனால உலக ஜனங்களை நாம் தவறை சொல்லவில்லை. இன்றைய காலத்திலே உலக ஜனங்களை இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே உலக ஜனங்களை வேதாகமம் என்ன செய்ய என்று சொல்வது தெரியுங்களா? அநேக செடிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முசுக்கட்டை பூச்சி, அதாவது ஒவ்வொரு கோத்திரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அந்த உலகத்திலே பாபிலோன், அசீரியா, அசீரியா, சீரியா, எகிப்து, இந்த தேசங்களை இப்படி வேதம் சொல்லுகிறது. அதை நீங்க படித்து பாருங்கள், அதில் நமக்கு ஞானமாய் விளங்கும். அதிலே முசுக்கட்டை பூச்சி, சூறை செடி, பச்சை செடி, மணலுள்ள செடி, அலை செடி, மிருது செடி, காட்டில் இருக்கிற பொருளாத செடி, வேதம் சொல்லுங்க. இதை நான் சுயமா சொல்ற வேதத்துல இதெல்லாம் இருக்கு. ஆமணக்கு செடி, காஞ்சொடி, முச்செடி, நெருஞ்சி, பூண்டு, இதெல்லாம் உலக ஜனங்களை வேதாகமம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட செடிகள் மழை பெய்யும் போது பசுமையாக இருக்கும். ஆனா வெயில் ஏற உடனே இந்த செடிகள் எல்லாம் சொல்லப்பட்ட செடிகள் எல்லாம் வாடி வதங்கி விடும். ஏன் இதை தேவன் இப்படி ஒப்புமைப்படுத்துகிறார் என்றால், இந்த உலகத்திலே இந்த செடிகள் பசுமையாக இருக்கிறது. இப்பொழுது தேவன் மழைகளை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். யாரையும் பட்சபாகம் பார்க்கவில்லை நம்முடைய தேவன். நீதிமன்றங்களுக்கும் சரி அநீதிமன்றங்களுக்கும் சரி மழையை பொழிவித்து சூரியனை உதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த காலங்களிலே எல்லாரும் பசுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் வரும் அந்த நாளிலே திராட்சை செடி இமச்சொழுது திராட்சை செடியோடு சேர்ந்து இருக்கிறார்களா, இமச்சொழுது மறுபடியும் அவருடைய ராஜ்யத்துக்கு போடுவோம். ஆனா இப்ப சொல்லப்பட்ட செடிகளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? ஐயோ, இப்படிப்பட்ட தேவனை நான் விட்டுட்டேனே, வாடி வதங்கி வெட்டி கூடி அதிகாரிக்கு வாடி வதங்கி, அதாவது வாடி போய் வெட்டப்பட்டு கூடி குழுகி எழுந்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் வரிசையிலே எழுந்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த 1000 அடற்சாட்சியிலே பிசாசு கட்டப்பட்டிருக்கும். ஆனா இப்பொழுது நாம் பிசாசோடு போராடுகிறோம். தேவனுடைய ஆளுகையிலே அந்த 1000 அடற்சாட்சியிலே அப்பொழுது தேவன் அவர்களை பிசாசுக்கு கொடுப்பதில்லை. தேவனுடைய மகிமை இந்த உலக ஜனங்கள் பார்ப்பார்கள். எல்லா ஜனங்களும் காணும் தேசத்திற்கு வரும்போது என்று வசனம் சொல்கிறது. எல்லோரும் பார்ப்பார்கள், எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள், எல்லோரும் மறுபடியும் அவர்கள் தேவ வசனம் சொல்லப்படுது. அதிலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறாங்க. ஆனால் ஒரு சில செடி மனம் திருப்பாத செடி. அது யார் சொன்னா? முச்செடி. முச்செடியும் இந்த குழந்தைகளும் மனம் திருப்பாத கடைசி வரை இரண்டாம் உலகத்திலே கூட மறுபடியும் கூட உயிர்ப்பிக்கின்ற நிலையிலே சில செடிகள் மனம் திருப்பாங்க. அந்த செடிகளை வேதாகமம் என்ன சொல்ல தெரியுங்களா? முச்செடி என்று சொல்லுகிறது. அந்த முச்செடியின் நிலைமை என்ன தெரியுங்களா? எபிரேயர் 6:18 வாசிங்க. எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு
எபிரேயர் 6:8 முச்செடிகளையும் உள் புண்டுகளையும் நுழைப்பிக்கிற நிலமோ, நிலம் என்பது மனிதனை காண்பிக்கிறது. நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதாயும் அவங்க அக்னியிலே போடுவதை எரிக்கப்படுவதே அதன் முடிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மனம் திரும்புங்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சரி, அநேக இந்த உலகத்திலே அப்போஸ்தலர்களும் சரி மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் என்பது வேதாகமத்திலே துணி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த துணியை குறித்து ஒரு இரவு நேரத்தில் உங்களுக்கு நான் சென்ற பாடத்திலே சொல்லி, துணி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அவருக்கு துணிகளிலே சுற்றி முன்னணிகளை கடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துணி என்பது நாட்டு சத்தியங்களை உணர்த்துதல் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது நாம் துணி அது இப்போ நான் முதல்ல சொல்ல, இப்போ நேரம் இருக்கா இல்லை இப்போ கேட்கலான்னு இருந்ததால இந்த துணியை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் வாய்ப்பு தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த சம்பவத்துல எனக்கு ஒரு சம்பவம் தேவன் காண்பித்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நான் அந்த இரவு எனக்கு கம்மியாக இருந்ததாலவோ அப்படி மட்டுமல்ல, நானும் என்னை நான் பிரித்துக் கொள்ளவில்லை என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் கண்ணார கண்ட நிகழ்ச்சி, அதை சாட்சியோடு நான் உங்களுக்கு அந்த துணிகளை குறித்து மறுபடியும் பேச ஆசை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது முதல் குழந்தை பருவத்திலே துணிகளை சுற்றப்படும், இரண்டாவது பருவம் சட்டை கவசம் போடுறோம். அதெல்லாம் இருக்கு சத்தியம். அடுத்ததா அங்கி போடுறோம், வஸ்திரம் போடுறோம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு இப்போ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி நிகழ்வை நான் சொல்ல முடியாது. அது ஏன் ஏற்கனவே சில மக்கள் அதை பிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். துணியிலே சுத்தப்படுகிறது 4 ப்ராப்ளம்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த சட்டை என்பது புத்தி சொல்லுதல், கட்டுடைய வார்த்தையை சொல்லுதல், பிள்ளைகளுக்கு என்று வசனம் சொல்லுது. அதற்கான அண்ணால் தன் குழந்தையை தேவாலயத்தில் விடும்போது வருஷம் ஒரு சின்ன சட்டையை கொண்டு போய் போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி சொல்லுங்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்கள். அடுத்ததாக ஆசாரியர்களுக்கு சட்டை போட்டார். சட்டை, வெண் சட்டை, அங்கி, ரோமம், பாதுகாப்பு இதெல்லாம் போட்டாரா ஆசாரியர்கள். அப்படிப்பட்ட ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்ட நாம ஒரு வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் கிறிஸ்தவராகிய நமக்கு மிக மிக முக்கியம். அதே வசனங்கள் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நான் உங்களுக்கு அப்படியே தெரிவிட்டேன். ஏன்னா இந்த நேரத்துல வாசனை வீசக்கூடிய சில தேவனுடைய சிங்காசனத்திலே, தேவனுடைய சிங்கார வனத்திலே சில செடிகள் இருக்கிறது. அதை நான் சொல்ல மறந்து விட்டேன். அந்த செடிகளை குறித்து வேறு சொல்லுது. அந்த செடிகளை காரியங்கள் சொல்லுவாங்க. சிங்கார வனங்கள் இந்த உன்னத பாட்டு 4:14 வாசிக்க வேண்டாம். அந்த செடிகளை குறித்து நான் சொல்லிடுறேன். மாதுளம் செடி, விருதி செடி, நலனம் செடி, குங்கும செடி, வசம்பு செடி, லவங்கம், தூபவர்க்கம், வெள்ளை கோலம், சந்தனம், கந்தவர்க்கம், இதெல்லாம் செடி வகைகள். இந்த செடி வகைகள் வாசனை வீசக்கூடிய ஒரு செடிகள். இதெல்லாம் நம்ம சாப்பிட போறோம்ல, இதுவும் ஒரு சில பொருட்கள் போடப்பட்டிருக்கு. இது அதனாலதான் இது வாசனை வீசுது. இப்போது மனமெல்லாம் இதன் மேலே வாசனை வீசுகிறது. அதனால நான் இந்த ஒரு வசனத்தை படித்து நான் என்னுடைய இதை முடித்து சொல்லிருக்கேன். ஆதியாகமம் 49:11. ஆதியாகமம் 49:11. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் கோழிகை கழுதைகளை குட்டியை நட்புல திராட்சை செடியிலும் கட்டுவார். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழ ரசத்திலே தன் அங்கேயும் வைப்பான்.
இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறதுனா, யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களை 12 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வசனம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சபையான மனவாட்டியாகிய நமக்கு ஏன் சொன்னா, இது யூதாவை அவர் ஆசீர்வதிக்கும் போது யூதாவின் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனா யூதாவை இந்த சம்பவம் யூதாவுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை. ஆனா எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இன்றைய காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலங்களிலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது திராட்சை செடியிலே உன் கழுதை குட்டிகளை கட்டுவார், நற்குல திராட்சை செடியிலே கோடிகை கழுதைகளை கட்டுவார். அவன் திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தை துவைப்பார்கள், திராட்சை ரசத்தில் ரத்தத்திலே தங்கள் அங்கியை துவைப்பார்கள். இது ஆவிக்குரிய சத்தியம். இந்த சத்தியத்தை இப்போ என்னால சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு பெரிய ஒரு 6 மணி நேரம் தொடர்பு இருக்கிறது. ஆகவே இன்றைய மாத அந்த ஆன்லைன் பிரேயர் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து இந்த வசனத்தை உங்களுக்கு நான் மிக சின்ன தெளிவாக என்னுடைய சுயமா இது வரவில்லைங்க. வேதாகமத்தை படிக்கும் போது தேவன் எனக்கு காண்பித்து. ஆகவே இந்த வசனத்தின் கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள இன்றைய மாதத்திலே நான் பேசியிருக்கிறேன். உதயசேவர்கள் பார்த்து கேட்டுதான் பேசலாம் இருக்கிறேன். ஆகவே எல்லோரும் வாங்க. அன்றைய நாளிலே பார்க்கும்போது பெரிய பிடித்து பேசுவது மிகவே ஒரு சத்தியம் கேட்டிருப்பீங்க. அந்த சத்தியத்தை பேசும்போது யாரும் இல்லை, நான் சில காரியங்களுக்கு போயிட்டு தேவன் எனக்கு மறுபடியும் அதை ஒரு பொல்லாப்பாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துவதாக சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்தது. ஆகவே அந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லி இந்த வசனத்தின் கருத்தை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். ஆகவே அந்த வாய்ப்பை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ரத்தத்திலே தூக்கப்பட்ட அங்கி, திராட்சை ரசத்திலே தூக்கப்பட்ட வஸ்திரம், கழுதையை கட்டப்பட்ட திராட்சை தோட்டத்தில் கட்டப்பட்ட கழுதை, நற்குல திராட்சை செடியிலே கட்டப்பட்ட கோடிகை கழுதை, இதை பற்றி சொல்லலாம். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் கலந்துக்குங்க. மிக ஆவிக்குரிய ஒரு சத்தியம். இப்ப ஏன்னா நம்முடைய நேரம் எனக்கு இன்னும் நான் அதிகமா பேசுவேன். கடலை வாங்கி கழிச்சா பேசிட்டே தான் இருப்பா. ஆனா இவங்க அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த இரவு நேரத்தில் நான் பேசிய பிறகு சில சம்பவங்களை எனக்கு காண்பித்தார். அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்ல, பொய் சாட்சி அல்ல, உண்மை சாட்சி. அதை சொல்லி இந்த வசனத்தின் கருத்தை நான் சொல்ல நீங்கள் தான் அதுக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பை தரும்படியாகவும் சபையார் முப்பர்கள் இவர்களையும் நான் கேட்டுக்கொண்டேன். இந்த நேரத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த உங்கள் யாருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு